சிக்ஸ் பேக்கா மொட்டையான முடிவு பண்றதுக்கு இன்னும் 7 நாள் தான் இருக்கு. 30 நாள்ல பைக் இல்லைனாலும் காரை பறக்க விடுற கிளாஸுக்கு டயர்டா இருக்குன்னு இன்னைக்கு சொல்லி விடுமுறை விட்டாச்சு. பாசமா என் ஒய்ஃப் எனக்கு கொடுத்த இளநியை குடிச்சா அது இளநியான்ற சந்தேகமே ஆயிடுச்சு. ரொம்ப யோசிக்காம அதை குடிச்சிட்டு நம்ம நண்பங்களை நல்லா விசாரிச்சுட்டு பல தேக்க ஆரம்பிச்சிட்டேன். நண்பங்களே இன்னும் 2 நாள் நம்ம ஒர்க் ஃப்ரம் ஆபீஸ்க்கு சென்னைக்கு கிளம்ப போறோம். என்னோட ஒய்ஃப் கிச்சன்ல அசத்துறதுனால பல தேய்ச்சி முடிச்சிட்டு படுக்கை எடுத்து வச்சுட்டு அவங்கள டென்ஷன் பண்ணாம சாப்பாடு ரெடி ஆயிருச்சுன்னு பார்த்துட்டு பார்த்தாங்க நம்ம புனி ஆல்ரெடி அட்டெண்டன்ஸ் போட்டுட்டான். சம்பளம் வந்ததுனால என் ஒய்ஃபுக்கு தேவையானதும் எனக்கு தேவையான புரோட்டீன் ஐட்டங்களையும் அடுக்கியாச்சு. இது வரைக்கும் 4 டப்பா வே புரோட்டீன் என்னோட வாழ்க்கையில நான் யூஸ் பண்ணிருக்கேன். அந்த 4மே கிஃப்டா கொடுத்தது என்னோட ஒய்ஃப் தான். ஆனா இப்ப அதிபாதாளத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிற இந்த டப்பா இனிமேல் ஃபிளேவருக்கு தான் யூஸ் பண்ணலாம் போல இருக்கு. என் ஒய்ஃப் இனிமே என்ன நம்ம ஸ்பான்சர் பண்றதுக்கு ரெடியா இல்ல. ரொம்ப பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி 500 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கன்னா வாங்கி தரேன்னு சொல்லிருக்காங்க. அவ்வளவு நம்பிக்கை போல இருக்கு. பாப்போம். இன்னைக்கு ஒய்ஃப் நல்ல மூட்ல இருக்கிறதுனால ராஜ மரியாதை தான். காலம்பர ஃப்ரூட்ஸ் அடிச்சு தூக்கிட்டு நம்ம பூனையும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டான். பிரேக்ஃபாஸ்ட் கப்பச்சு போன குடும்பமா முடிச்சிட்டு அடுத்து பரபரப்பான நம்மளோட வேலைக்கு ஜம்ப். இன்னைக்குள்ள நான் அந்த சர்வர் வேலையை முடிக்கணும். பாப்போம். ஃபர்ஸ்ட் டைமா பண்றதுனால ஏகப்பட்ட இஷ்யூ. இன்னைக்கு ஜிம்முக்கு போக முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. நானும் எவ்வளவோ முக்கிய பார்த்தா ஆனா முடிக்கிற மாதிரி தெரியல. சரி ஈவினிங் ஆகிறதுக்கு முன்னாடி சாப்பிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நான் பரபரப்பா ஒரு பக்கம் சாப்பிட என் வைஃப் போன்ல எந்த மூவி பார்த்துட்டு சாப்பிடலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க நிதானமா சாப்பிட ஆரம்பிக்கிறப்போ நான் திருப்பி வேலைக்கே உட்காந்துட்டேன். அப்பதான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். வேற ஒரு இஷ்யூ வந்ததுனால சர்வர் இஷ்யூவை மண்டக்குள்ள முடிச்ச போதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த இஷ்யூவை முடிச்சு பாக்கெட்டுக்குள்ள போட்டு புரோட்டீன் ஓட்ஸை ரசிச்சு சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு நடை கட்டலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு பயங்கரமான ஷோல்டர் அண்ட் லெக் டே போட்டதுல டைம் மறந்துட்டேன். வீட்டுக்கு திருப்பி வர்றப்ப எனக்கு ஒரு பயங்கரமான வரவேற்பு காத்துக்கிட்டு இருந்துச்சு. 6 மணிக்கு சென்ற நான் இரவு 10 மணி ஆகி சிறிது தாமதமானதால் எங்க அம்மா என்ன நல்ல வார்த்தையில எடுத்துட்டு என் பொண்டாட்டியும் கட்டையனும் ரசிச்சு என்ஜாய் பண்ண. அப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டு ஏதாவது தேர்மானம் பார்த்துட்டு மிக்ஸ் மில்லட் ஒரு பக்கமும் சன்னா மிக்ஸ் ஒரு பக்கமும் வச்சு புரோட்டீன் சாத்துன்னு சாத்திட்டு யூடியூபருக்கு ஆபீஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நான் தூங்க போறேன். நம்மளோட ஒரு நாளுக்காக கஷ்டப்பட செய்யுங்க. நாளைக்கு பார்ப்போம்.